வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். தொடர் நிகழ்ச்சிகள். சாப்பிட நேரமில்லாமல் சாலை ஓரத்தில் காரில் அமர்ந்தபடி காலை உணவு சாப்பிட்ட முதலமைச்சர். இந்தியாவில் தடை செய்யப்பட்ட சேட்டலைட் போனுடன் அமெரிக்க பெண் மருத்துவர். பாஸ்போர்ட் மற்றும் போனை பறிமுதல் செய்து லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு. புதுச்சேரி துணைநிலை ஆளுநரிடம் கருத்து வேறுபாடு இல்லை, முதலமைச்சர் ரங்கசாமி பேட்டி. மீண்டும் முதன்மை செய்திகள். சாலை மற்றும் பூமி பூஜை உள்ளிட்ட பல்வேறு தொடர் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி சாலை ஓரத்தில் காரில் இருந்தபடியே காலை உணவை சாப்பிட்டார். புதுச்சேரி கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட 6க்கும் மேற்பட்ட இடங்களில் புதிய சாலை அமைப்பது மற்றும் கைப்பந்து மைதானம் அமைப்பதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இந்த விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு அனைத்து சாலைகளுக்கும் தொடர்ச்சியாக பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இதனிடையே தொடர்ச்சியாக பூமி பூஜை விழாவில் முதலமைச்சர் கலந்து கொண்ட நிலையில் சண்முகாபுரம் பகுதியில் கைப்பந்து மைதானம் அமைக்கும் பணிக்கான அடிக்கல் நாட்டு விழாவிற்கு வருகை தந்தார். அப்போது சாலையோரத்தில் காரை நிறுத்திவிட்டு அதனுள் இருந்தபடியே காலை உணவை சாப்பிட்டார். தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருக்கும் வகையில் போலீசார் போக்குவரத்தை சீர் செய்தனர். தொடர் நிகழ்வு காரணமாக உணவு சாப்பிட நேரமில்லாததால் காரில் அமர்ந்தபடி காலை உணவை முதலமைச்சர் சாப்பிட்டதை அவரது எளிமையை எடுத்து காட்டியுள்ளது. இந்தியாவில் பாகிஸ்தான் உளவாளிகள் பிரச்சினை விஸ்வரூபம் எடுக்கும் நிலையில் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட சேட்டிலைட் போனுடன் அமெரிக்க பெண் மருத்துவர் சிக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தடை செய்யப்பட்ட சேட்டலைட் போனை பயன்படுத்தியதற்காக அவர் மீது வழக்கு பதிவும் செய்து பாஸ்போர்ட் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்க நாட்டைச் சேர்ந்தவர் ரேச்சல் ஹனி. கண் மருத்துவரான இவர் புதுச்சேரி தவளக்குப்பத்தில் உள்ள அரவிந்தர் கண் மருத்துவமனைக்கு மருத்துவர்களை சந்திப்பதற்காக கடந்த 11ஆம் தேதி விமானம் மூலம் சென்னைக்கு வந்து பின்னர் புதுச்சேரி வந்துள்ளார். அரவிந்தர் கண் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள விடுதியில் தங்கியிருந்த ரேச்சல் மதுரை உள்ளிட்ட இடங்களுக்கு சுற்றுலா சென்று நேற்று மீண்டும் புதுச்சேரி வந்துள்ளார். வரும் வெள்ளிக்கிழமை அவர் அமெரிக்க செல்வதற்காக நேற்று மதியம் 1 மணிக்கு ஹைதராபாத் செல்ல இருந்த இண்டிகோ விமானத்திற்காக புதுச்சேரி விமான நிலையம் சென்றார். அவரது உடைமைகளை விமான நிலைய ஊழியர்கள் சோதனை செய்தனர். அவரது பையில் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட சேட்டலைட் போன் இருந்தது. உடனடியாக பாதுகாப்பு அதிகாரி லாஸ்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார். பல நாடுகளில் இந்த சேட்டலைட் போன் அனுமதிக்கப்பட்டாலும் இந்தியாவில் தடை செய்யப்பட்டது. தற்போது இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்து வரும் சூழலில் பாஸ்போர்ட் மற்றும் போனை பறிமுதல் செய்து ரேச்சல் மீது லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநரிடம் கருத்து வேறுபாடு இல்லை என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் மாதிரி மருத்துவமனையை நிறுவுவதற்காக இந்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் ஊழியர் அரசு காப்பீட்டுக் கழகம் புதுச்சேரி அரசும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் நிகழ்வு புதுச்சேரி சட்டப்பேரவையில் நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் நடைபெற்ற இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருதரப்பு பிரதிநிதிகளும் முறைப்படி கையெழுத்திட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி துணைநிலை ஆளுநரிடம் கருத்து மோதல் இல்லை, ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்றார். மாநில வளர்ச்சிக்கு மக்கள் நல திட்டங்களை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த அரசின் எண்ணம் என்று குறிப்பிட்ட ரங்கசாமி, ஆளுநரை சந்திக்கும் போதெல்லாம் மாநில அந்தஸ்து குறித்து வலியுறுத்தி கொண்டுதான் இருக்கிறோம் எனவும் விளக்கம் அளித்தார். துணைநிலை ஆளுநர் மீது நீங்க அதிருப்தியில் இருக்கிறதா சொல்லி நீங்க ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், எங்களுக்கும் எங்க ஆளுநருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் அது மாதிரிலாம் வெளிப்படுத்திய நிலையை நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் எங்களுக்கு மாநில அந்தஸ்து வேணும், மாநிலத்துக்குரிய அதிகாரம் வேணும், தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் வேணும். தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் முடிவுகள் எடுத்து கொடுக்கணும், அதை செயல்படுத்தணும். அதுதான் எங்களுடைய நாங்கள் வலியுறுத்துவது. அதற்கு வேகமான ஒரு நிர்வாகம் வேணும். அந்த வேகமான நிர்வாகத்தை தான் நாங்கள் சொல்கிறது. அதுக்கு எல்லோரும் ஒத்துழைப்பு தரணுன்றது தான், நிர்வாகத்தில் அனைவரும் ஒத்துழைப்பு தரணுன்றது தான் எங்களுடைய கோரிக்கை. சார், நிர்வாகத்தில் விரைவாக செயல்படுறது தான் எங்களுடைய எண்ணம். தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுடைய கோரிக்கைகள் இதெல்லாம் கொண்டு அந்த முக்கிய முடிவுகள்லாம் விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்பது தான் அரசினுடைய எண்ணம். அதுக்கு சில தடங்கள் வரும்போது நாங்கள் அதை வலியுறுத்துகிறோம்.
பிரதமரை நேரில் சந்திப்பதில் தயக்கமில்லை, இருந்தாலும் மாநில வளர்ச்சிக்கு தேவையான அதிக நிதியை மத்திய அரசு வழங்கி கொண்டுதான் உள்ளது, அதை வைத்து மக்கள் நலத் திட்டங்களை நிறைவேற்றி விடுவதாக தெரிவித்தார். கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் எந்த ஒரு திட்டமும் நிறைவேற்றப்படவில்லை. தற்போது அறிவிக்கப்பட்ட புதிய திட்டங்கள், நிறுத்தப்பட்ட திட்டங்கள் என அனைத்தும் முழுமையாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் ரங்கசாமி குறிப்பிட்டார். பேட்டியின் போது சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழக அதிகாரிகள் உடனிருந்தனர். எங்களுக்கு தேவையான நான் கேட்டு வாங்கிக்கிறோம். இது எங்களுக்கு தேவையான திட்டங்களுக்கு தேவையான அத்தனையும் செயல்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள் எடுத்து எங்கள் அமைச்சர்லாம் சந்திக்கிறாங்க, எல்லோரும் பார்க்குறாங்க. இப்போ கூட போயிட்டு வந்தார், உள்துறை அமைச்சர் கூட போயிட்டு வந்தார், கலந்துக்கிட்டார். அதனால் நீங்கள் அதில் நிர்வாகத்தில் அது மாதிரி அந்த மத்திய அரசுடைய திட்டங்களை கொண்டு வருவதற்கு அது செயல்படுத்தும் நடவடிக்கை எங்களுடைய அரசு இருந்துகிட்டே இருக்குது. பார்ப்போம், சந்திப்போம். நன்றி, வணக்கம். NDSO வேதபுரி மண்டலம் சார்பாக இந்திய இராணுவ வீரர்களை கௌரவிக்கும் விதமாக புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை இரத்த வங்கியுடன் இணைந்து இரத்த தான முகாம் நேற்று நடைபெற்றது. NDSO வேதபுரி மண்டலம் சார்பாக இந்திய இராணுவ வீரர்களை கௌரவிக்கும் விதமாக புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் நேற்று இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை இரத்த வங்கியுடன் இணைந்து இரத்த தான முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் 30 தன்னார்வலர்கள் இரத்த தானம் செய்தனர். இந்த இரத்தம் விபத்து, பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மற்றும் புற்றுநோயாளிகளுக்கு பயன்படுத்தப்படும். புதுச்சேரி சமூக அமைப்புகள் மற்றும் சமூக செயல்பாட்டாளர்கள் முகாமில் பங்கு பெற்றனர். அபயம் தொண்டு நிறுவனம் சார்பாக அதன் நிறுவனர் கலைமாமணி, முனைவர் சுந்தரமுருகன் அவர்கள் இரத்த தானம் செய்தனர். முகாம் ஏற்பாடுகளை NDSO வேதபுரி மண்டலம் தன்னார்வலர்கள் செய்திருந்தனர். பாஜக சார்பில் நடைபெற்ற தேசிய கொடி பேரணியில் சாலை ஓரத்தில் விட்டு சென்ற தேசிய கொடியை பாதுகாப்பாக எடுத்து வைத்த போக்குவரத்தை சரி செய்த போலீசாருக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர். ஆபரேஷன் சிந்து வெற்றியை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி உழவர்கரை சட்டமன்ற தொகுதி பாஜக சார்பில் மூலக்குளத்தில் இருந்து இந்திரா காந்தி சதுக்கம் வரையில் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பாஜகவினர் கலந்து கொண்டனர். இப்பேரணியில் பங்கேற்க வந்தவர்களில் ஒருவர் தேசிய கொடியை சாலை ஓரத்திலேயே வைத்துவிட்டு சென்று விட்டார். அந்த தேசிய கொடியை பார்த்துவிட்டு பொதுமக்களில் பலர் சாதாரணமாகவே கடந்து சென்றனர். அதே சமயம் போக்குவரத்து சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் சாலையின் ஓரத்தில் கேட்பாரற்று கிடந்த தேசிய கொடியை பார்த்தவுடன் அங்கு சென்று எடுத்து பாதுகாப்பாக பையில் வைத்து கொண்ட பின்னர் தனது பணியை தொடங்கினார். இதனை பார்த்த பொதுமக்கள் அவருக்கு பாராட்டு தெரிவித்தனர். புதுச்சேரி அருகில் உள்ள சென்னைக்கு கூட செல்ல முடியாத ஏழை குழந்தைகள் 4531 கிலோமீட்டர் விமானத்தில் பயணித்து ரீயூனியன் தீவில் கலை நிகழ்ச்சி நடத்தினர். புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் ஒலாந்தரியா சமூக சேவை நிறுவனம் ஏழை குழந்தைகளின் கல்வி உதவியோடு தொழிற்பயிற்சி மற்றும் பல்வேறு கலைகளிலும் மாணவ மாணவியர்கள் பயிற்றுவிக்கப்படுகிறார்கள். இதன் அடிப்படையில் புதுவையை ஒட்டியுள்ள கிளிஞ்சிக்குப்பம் என்னும் ஒரு சிறிய கிராமத்தை தத்தெடுத்து அங்குள்ள சமுதாயத்தில் மிகவும் ஒதுக்கப்பட்ட மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் கல்வி உதவி மற்றும் இதர கலைகளான சிலம்பம், தப்பாட்டம், கராத்தே போன்ற கலைகளும் பயிற்றுவிக்கப்படுகிறார்கள். இந்த கிளிஞ்சிக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த மாணவர்களை கொண்டு ஒரு தப்பாட்ட கலைக்குழுவே நிறுவப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்க கண்டத்தில் பிரான்ஸ் நாட்டின் ரீயூனியன் தீவைச் சேர்ந்த நடன கலைக்குழுவினர் கடந்த ஆண்டு புதுவைக்கு வந்து அவர்களின் நடன நிகழ்ச்சியினை அரங்கேற்றினர். தப்பாட்ட கலையை ரீயூனியன் தீவுகளில் வசிக்கும் தமிழ் மரபினருக்கும் தெரியப்படுத்தும் விதமாக ஒலாந்தரியா தப்பாட்ட கலைக்குழுவைச் சேர்ந்த குழந்தைகளை ரீயூனியன் தீவிற்கு வரவேற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை பாண்டி சூப்பர் ஸ்டார்ஸ் என்னும் நடனப்பள்ளியை ரீயூனியன் தீவில் நடத்தி வரும் செல்வகுமார் செய்திருந்தார். 6 பெண்கள் 4 ஆண்கள் உள்ளடக்கிய 15 பேர்கள் கொண்ட ஒலாந்தரியாவின் இயக்குனர் செந்தில் குமரன் தலைமையில் ரீயூனியன் தீவில் 14 நாட்கள் தங்கி பல்வேறு கலை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றனர். பல தலைமுறைகளுக்கு முன்னர் புதுவை மற்றும் தமிழக பகுதிகளைச் சேர்ந்த தொழிலாளர்கள் பிரான்ஸ் அரசாங்கத்தால் கூலி வேலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள். சில 100 ஆண்டுகளாக அங்கேயே தங்கி பிரெஞ்சு குடியுரிமையுடன் வாழ்ந்து வருகின்றனர். தற்போது அவர்கள் தமிழ் மொழியை பேச முடியாவிட்டாலும் தமிழ் கலாச்சாரம், கோயில் வழிபாடுகள் மற்றும் பாரம்பரியத்தை கடைபிடித்து வருகின்றனர். அங்கே பல்வேறு தமிழ்ச்சங்கங்கள் செயல்பட்டு வருகின்றன. அவர்களின் பல்வேறு கலை மற்றும் கலாச்சார நிகழ்வுகளில் குழந்தைகள் பங்கு பெற்றனர்.
இந்த பயணத்தில் சிறப்பு கலை நிகழ்ச்சி சினி ஃபார்ம்ஸ் சினிமா திரையரங்கில் நடைபெற்றது. ரீயூனியன் தீவிற்கான இந்தியாவின் துணை தூதர் பூபேந்தர் சிங் தலைமையேற்று சிறப்பித்து வைத்தார். ரீயூனியன் தீவின் தமிழ்ச்சங்க தலைவர் மருத்துவர் செல்வம் சண்முகம் முன்னிலை வகித்தார். புதுவையிலிருந்து வந்திருந்த குழந்தைகள் அவர்களின் பாரம்பரிய கலைகளான தப்பாட்டம், கரகாட்டம், கோலாட்டம், ஒயிலாட்டம், சிலம்பம் போன்றவற்றை சிறப்பாக செய்து அவர்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இவற்றோடு ரீயூனியன் தீவின் பாரம்பரிய இசை வடிவமான செகோ பாடலுக்கு நமது குழந்தைகள் கும்மி ஆட்டத்தை ஆடி காட்டினர். இதேபோன்று ரீயூனியன் தீவை சார்ந்த குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் தமிழ் திரை இசை பாடல்களுக்கு நடனமாடினர். அருகில் இருக்கும் சென்னைக்கு கூட செல்ல வர முடியாத சூழ்நிலையில் உள்ள நமது குழந்தைகளுக்கு அவர்களின் தப்பாட்ட கலை மூலம் முதல் முறையாக விமானம் ஏறி அயல்நாடு சென்று திரும்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil Classical Mughal Design Jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil Classical Mughal Design Jewelry from Josa Lucas. புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. CBSE மற்றும் ஸ்டேட் போர்டு 10th, +1 மற்றும் +2 டியூஷன் கிளாஸஸ், ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Vellalar Street, Mudaliyarpet, Pondicherry 4. Phone 0413-2357-202. புதுச்சேரியில் 2வது நாளாக பரவலாக பலத்த மழை பெய்து வருவதால் பூமி குளிர்ந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. இதனால் பொதுமக்கள் மற்றும் வார இறுதி நாளை கொண்டாட புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்துள்ள சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுச்சேரியில் கடந்த மே 4ஆம் தேதி தொடங்கிய அக்னி நட்சத்திரம் என்ற கத்திரி வெயில் மக்களை தினந்தோறும் வாட்டி வதைத்து வருகிறது. தொடர்ந்து மே 28ஆம் தேதி வரை அக்னி நட்சத்திரம் நீடிக்க உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் புதுச்சேரியில் அவ்வப்போது வெயில் சதமடித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் பகல் நேரங்களில் வீடுகளை விட்டு வெளியே வருவதை தவிர்த்து வருகின்றனர். இந்த நிலையில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக 2 நாட்களுக்கு தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. நேற்று இரவு முழுவதும் பரவலாக விட்டு இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இந்த நிலையில் புதுச்சேரி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் மாலை புதுச்சேரி நகரப்பகுதியான மறைமலை அடிகள் சாலை, கடற்கரை சாலை, புசி வீதி, முத்தியால்பேட்டை, முதலியார்பேட்டை, லாஸ்பேட்டை மற்றும் கிராம பகுதிகளான வில்லியனூர், பாகூர், மதகடிப்பட்டு, திருக்கனூர், காலாப்பட்டு, கன்னியக்கோவில் உள்ளிட்ட கிராம பகுதிகளிலும் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பரவலாக மழை பெய்தது. 2வது நாளாக புதுச்சேரியில் மழை பெய்ததால் பூமி குளிர்ந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது.
இதனால் பொதுமக்கள் மற்றும் வார இறுதி நாளை கொண்டாட புதுச்சேரிக்கு வந்துள்ள சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். 11ஆம் மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கோர்காடு பகுதியில் இயங்கி வரும் மாரல் வித்யா மந்திர் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் சிறந்த முறையில் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். புதுச்சேரி வில்லியனூர் கோர்காடு பகுதியில் இயங்கி வரும் மாரல் வித்யா மந்திர் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் 11ஆம் மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறந்த முறையில் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். மேலும் தேர்வு எழுதிய அனைத்து மாணவ மாணவிகளும் அதிக மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 11ஆம் வகுப்பு மாணவி ஜெய ஸ்வேதா 600க்கு 510 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடத்தையும், 10ஆம் வகுப்பு மாணவர் கிரிதரன் 500க்கு 460 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடத்தையும் பிடித்துள்ளனர். மாணவி சுஷ்மிதா 442 மதிப்பெண்கள் பெற்று 10ஆம் வகுப்பில் 2ஆம் இடத்தையும், திவ்யஸ் 434 மதிப்பெண்கள் பெற்று 3வது இடத்தையும், சிரில் ரேமண்ட் 430 மதிப்பெண்கள் பெற்று 4வது இடத்தையும் பிடித்துள்ளனர். மேலும் சந்திரமோகன், பரணிதரன், நித்யஸ்ரீ, ஷேக் கமல், பாஷா, ஐஸ்வர்யா லட்சுமி ஆகிய மாணவர்கள் 400 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்று தேர்வில் வெற்றி பெற்றுள்ளனர். தேர்வில் அதிக மதிப்பெண்களை எடுத்த மாணவ மாணவிகளையும் அவர்களது பெற்றோர்களையும் பள்ளியின் தாளாளர் ராஜேந்திரன் அவர்களும் பள்ளியின் முதல்வர் ரத்தினபிரியா அவர்களும் சால்வை அணிவித்து கௌரவித்தனர். என்னோட பேர் ஜெயஸ்வேதா. நான் மாரல் வித்யா மந்திர் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிக்கிறேன். நான் 11th 600க்கு 510 ஸ்கோர் பண்ணிருக்கேன். இதுக்கு என்னோட அம்மா, அப்பா, என்னோட ஃபேமிலி, அப்புறம் முக்கியமா என்னோட ஸ்கூல், என்னோட பிரின்சிபல் மேம், என்னோட கரஸ்பாண்டன்ட் சார், அப்புறம் என்னோட டீச்சர்ஸ் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. அதனால தான் என்னால் இதை ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் ஏம்பலத்தில் இயங்கி வரும் பாலாஜி மேல்நிலைப் பள்ளியில் 2024-25ஆம் கல்வியாண்டிற்கான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 166 மாணவர்கள் தேர்வு எழுதி 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுவை நெட்டப்பாக்கம் கொம்யூன் ஏம்பலத்தில் இயங்கி வரும் பாலாஜி மேல்நிலைப் பள்ளியில் 2024-25ஆம் கல்வியாண்டிற்கான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 166 மாணவர்கள் தேர்வு எழுதி 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுவை மாநிலத்தில் முதலிடமும் 497 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதலிடமும் 497 மதிப்பெண்கள் தீபஸ்ரீ என்ற மாணவி பெற்று சாதனை படைத்துள்ளார். மாநில அளவில் 3ஆம் இடமும் பள்ளி அளவில் 2ஆம் இடத்தையும் சோபனா என்ற மாணவி 500க்கு 495 மதிப்பெண்களும், பள்ளி அளவில் 3ஆம் இடத்தில் அஸ்வினி மற்றும் தக்ஷயா ஆகிய இரு மாணவிகளும் 500க்கு 492 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் ஆங்கிலத்தில் ஒருவரும், அறிவியலில் 9 பேரும், சமூக அறிவியலில் 6 மாணவர்களும் பெற்றுள்ளனர். மேலும் தமிழில் 99 மதிப்பெண்கள் 3 மாணவர்களும், கணிதத்தில் 99 மதிப்பெண்கள் 2 மாணவர்களும் பெற்றுள்ளனர். 450 மதிப்பெண்களுக்கு மேல் 56 மாணவர்களும், 400 மதிப்பெண்களுக்கு மேல் 101 மாணவர்களும் பெற்று நகர்ப்புற பள்ளிகளை விட கிராமப்புறத்தில் இமாலய சாதனையை பெற்றுள்ளனர். மேலும் இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று பள்ளியின் முதல்வர் தெரிவித்துள்ளார். என் பேர் தீபஸ்ரீ. எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களை படிக்க வச்சுருக்காங்க. நான் எல்கேஜிலேருந்து இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறேன். பாலாஜி ஸ்கூலில் படிக்கிறேன். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்கள் பேரண்ட்ஸு, எங்கள் ஃபேமிலி, பிரின்சிபல் சார், ஸ்டாஃப்ஸு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ சொல்லியிருக்கேன். நான் 497 எடுத்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன். நான் ஐஏஎஸ் ஆக போகிறேன். நான் கண்டிப்பாக ஐஏஎஸ் ஆகுவேன். நைட்டு 11 மணி வரைக்கும் படிப்பேன். ஃபஸ்ட்டு எய்மை கரெக்டாக மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதை நோக்கி போனால் கண்டிப்பாக சென்டம் எடுக்க முடியும், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்க முடியும். டிவி மட்டும் பார்ப்பேன். இப்போ 10th அவ்வளோ டிவி பார்க்கல, டிவி போடலை. 10th அவ்வளோ டிவி பார்க்கல, படிச்சுன்னு தரேன். பாலாஜி மேல்நிலைப் பள்ளியில் இந்த ஆண்டு 166 மாணவர்கள் தேர்வு எழுதினர். 166 மாணவர்களும் தேர்ச்சி பெற்று 100% வெற்றி பெற்றனர். நமது பள்ளியினுடைய தீபஸ்ரீ 497 மதிப்பெண் பெற்று மாநிலத்தில் முதல் மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளனர். 2வது மதிப்பெண் சோபனா 495, ஸ்டேட் தேர்ட், ஸ்கூல் செகண்ட் மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளது. அஸ்வினி அண்டு தக்ஷனா 492 மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளனர். நமது பள்ளியிலுடைய இங்கிலீஷில் 1 மாணவரும், சயின்ஸில் 9 மாணவரும், சோஷியல் சயின்ஸில் 6 மாணவரும் 100 மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளனர்.
நமது பள்ளியுடைய தேர்வு எழுதிய மாணவர்களில் 400க்கு மேல் 101 மாணவர்கள் சாதனை படைத்து உள்ளனர் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் எங்கள் பள்ளி மாணவர்கள் பல சாதனைகள் படைப்பார்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக்க நன்றி. தேங்க்யூ. இது கிராமப்புற பள்ளியில் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. ஆமாங்க ஐயா, ரொம்ப மிக்க மகிழ்ச்சி சார். நாங்கள் கிராமத்தில் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் 19 வருஷமாக எஸ்எல்சி மாணவர் அனுப்பியுள்ளோம். ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருவோம்னு எதிர்பார்த்துனே இருப்போம். இந்த ஆண்டு எங்களுக்கு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தது மிக்க மகிழ்ச்சி சார். எல்லாமே வந்து ஏழ்மையான இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய குறிக்கோளே நகர்ப்புறத்துக்கு இணையாக கிராமப்புற மாணவர்களையும் உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முக்கிய குறிக்கோள். நாங்கள் கிராமப்புறத்தில் நகர்ப்புறத்துக்கு இணையாக கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதே எங்களுடைய முக்கிய குறிக்கோள். அதனை நாங்கள் சாதனை படைத்துள்ளோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்திய இராணுவத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் உழவர்கரை தொகுதியில் மாநில செயலாளர் சரவணன் தலைமையில் புதுச்சேரியில் பாஜக சார்பில் நடைபெற்ற தேசிய கொடி ஊர்வலத்தில் மாணவர்கள், பெண்கள் என ஆர்வமுடன் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் காஷ்மீரில் உள்ள பஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்த பொதுமக்களுக்கும் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பதிலடி கொடுத்து தீவிரவாதிகளையும் முகாம்களையும் அழித்த இந்திய இராணுவத்திற்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ஆதரவு மற்றும் நன்றி தெரிவிக்கும் வகையிலும் தேச ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாகவும் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி ஊர்வலம் பாஜக மாநில செயலாளர் உழவர்கரை சரவணன் தலைமையில் மூலகுளம் சதுக்கத்திலிருந்து இந்திரா காந்தி சதுக்கம் பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகம் வரை நடைபெற்றது. ஊர்வலத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் துஷ்யந்த் குமார், மாநில தலைவர் செல்வகணபதி எம்பி, அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் ஏராளமான மாணவர்கள், பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கையில் தேசிய கொடியை ஏந்தி ஊர்வலம் சென்றனர். மீண்டும் முதன்மை செய்திகள். தொடர் நிகழ்ச்சிகள். சாப்பிட நேரமில்லாமல் சாலை ஓரத்தில் காரில் அமர்ந்தபடி காலை உணவு சாப்பிட்ட முதலமைச்சர். இந்தியாவில் தடை செய்யப்பட்ட சேட்டலைட் போனுடன் அமெரிக்க பெண் மருத்துவர். பாஸ்போர்ட் மற்றும் போனை பறிமுதல் செய்து லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு. புதுச்சேரி துணைநிலை ஆளுநரிடம் கருத்து வேறுபாடு இல்லை, முதலமைச்சர் ரங்கசாமி பேட்டி. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.